திமுக அப்படிங்கிறது மக்களுக்கானதா இல்ல வாரிசுகளுக்கானதா? மக்களினுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கு? வெல்கம் டு ஊர்கதை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சள் திமிர்ந்த ஞானச்செருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட திமிர்ந்த ஞானச்செருக்கோட உள்ள ஒரு சிங்க பெண்மணி தான் நம்ம கூட இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மண்டபம் மத்திய ஒன்றிய துணை செயலாளர், பனைக்குளத்தோட முன்னாள் பிரசிடென்ட் நம்மளோட பனைக்குளம் பௌசி. அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். உங்களை பத்தின ஒரு சில வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுங்க. என்ன பத்திர வார்த்தைகள் சொல்லணும்னு சொன்னா, மக்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குன்னா நான் அந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்வேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல முன்னுண்டு போய் நிற்பேன். பிரசிடெண்ட்டுக்கு முன்னாடியே அதான் என்னுடைய மக்கள் பணி. அதை நான் கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டதுனால மக்கள் என் மேலே ரொம்ப அபிப்பிராயமாக எனக்கு ஓட்டு போட்டாங்க. அரசியலை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? அரசியலில் தேர்ந்தெடுத்த காரணம்னு சொன்னால், சுயமரியாதை, தன்னம்பிக்கை, நன்னடத்தை மேற்கொண்ட பார்வை என்று நம்ம தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பரம்பரையாக வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க. அந்த வாரிசு அரசியல்படியே இப்போ எங்கள் அத்தா, எங்கள் அம்மா, நான், என் பிள்ளை, என் பேரை அப்படியே நாங்கள் பரம்பரையாக வாரிசாக வந்துட்டோம். ஓகே, நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க. நீங்க பெண்ணா அரசியல்ல நீங்க பட்ட கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டங்களை பத்தி இருந்தா சொல்லுங்க. அது அரசியல்ல நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கேன். ஆனால் எப்படின்னா, நேருக்கு நேரம் மோத மாட்டாங்க. பின்னால் இருந்து தூண்டி விட்டுட்டு ஆள் வச்சு பேச வைப்பாங்க. நம்ம அதையெல்லாம் கடந்து செல்றது தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். கடந்து செல்றதை கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நானும் துணிவாக போல்டாக எதிர்த்து நிற்பேன். ஏன்னா பயம்ங்கிறது வாழ்க்கையில் இருக்குன்னா, நான் பயமே வாழ்க்கை ஏறக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நான் துணியோட துணையாக இருந்திருப்பேன். உங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நீ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெரிய ஃபேனாக தான் இருப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பரம்பரையாக வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க. அந்த வாரிசு அரசியல்படியே இப்போ எங்கள் அத்தா, எங்கள் அம்மா, நான், என் பிள்ளை, என் பேரை அப்படியே நாங்கள் பரம்பரையாக வாரிசாக வந்துட்டோம். ஓகே, நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க. நீங்க பெண்ணா அரசியல்ல நீங்க பட்ட கஷ்டங்கள் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டங்களை பத்தி இருந்தா சொல்லுங்க. அது அரசியல்ல நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருக்கேன். ஆனால் எப்படின்னா, நேருக்கு நேரம் மோத மாட்டாங்க. பின்னால் இருந்து தூண்டி விட்டுட்டு ஆள் வச்சு பேச வைப்பாங்க. நம்ம அதையெல்லாம் கடந்து செல்றது தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். கடந்து செல்றதை கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நானும் துணிவாக போல்டாக எதிர்த்து நிற்பேன். ஏன்னா பயம்ங்கிறது வாழ்க்கையில் இருக்குன்னா, நான் பயமே வாழ்க்கை ஏறக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நான் துணியோட துணையாக இருந்திருக்கேன். உங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நீ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெரிய ஃபேனாக தான் இருப்பாங்க. சரி, ஒரு அரசியல்வாதியா இல்லை போராளி? அரசியல் போராளின்னு சொல்லலாம். அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டே நான் போராடுறேன். அரசியல்ல உங்களுக்கு ஏதாச்சும் மிரட்டல் வந்திருக்கா? அப்படிப்பட்ட மிரட்டல் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமான ஒரு மிரட்டலா எதை நினைச்சுக்கிறீங்க? மிரட்டல்னு சொல்லலாம் எனக்கு பேச முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு போல்டான ஆளு. ஆனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், விமர்சனங்களை தான் பண்ணுவாங்க. மிரட்டுற அளவுக்குலாம் என்னை யாருமே வச்சுக்கிற முடியாது. ஏன்னா நான் விட மாட்டேன். என்னை ஒரு ஆள் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா, பேடு கமெண்ட்டை என்னை ரொம்ப இதில் போட்டிருந்தான். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், சரி ஒரு பெண்ணுக்கு மான மரியாதை தான் முக்கியம், அதை காக்குறான்னு சொன்னால் அவனை போய் தேடி கண்டுபிடிச்சி நம்ம செப்பலை கழட்டு 2 அடி அடிக்கணும்னு தேடிலாம் போனேன். ஆனால் கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் அவனை கண்ட இடத்துல செருப்பால் அடித்தேன். அரசியல்ல ஒரு பெண்ணா இருக்கீங்க. பெண்ணா இருந்து நீங்க ஏதாச்சும் செக்ஸுவல் ரிலேட்டடா ஏதாச்சும் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, செக்ஸுவல்லாம் அப்பெல்லாம் எனக்கு நடக்காது. ஏன்னு கேட்டால், நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜென்ஸுகளோட நான் பழகிறதுனால யாருமே என்ன ஒரு லேடிஸாகவும் பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு ஜென்ஸை ஜென்ஸாவை நினச்சி பார்க்க மாட்டேன். சமத்துவமாக பார்க்கறதுனால அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சமத்துவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாம் தான். அதனால சொல்லிட்டு நான் எப்போதுமே சமத்துவமா இருப்பேன். ஜாதிபாதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். சமத்துவமா எல்லாரோடமே இருந்துக்கிறேன். நீங்க எதிர்காலத்துல ஒரு எம்எல்ஏவா ஆயிட்டீங்க. சோ எம்எல்ஏவா ஆயிட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு 3 விஷயத்த மாத்தணும்னு நினைப்பீங்க? 3 விஷயத்த மாத்தணும்னா, எம்எல்ஏ ஆயிட்டேன்னு சொன்னா ஆபீஸ்ல எல்லாம் ஹாயா உட்கார மாட்டேன். போய் மக்களோட அந்தந்த ஊர் நம்மளுக்கு 5 வருஷம் கிடைக்குது. இந்த 5 வருஷத்துக்கு இடையில என்ன பண்ணணும்னா, அந்த 2 ஊர் 3 ஊர் இப்படியே அந்த நம்ம தொகுதியை ஃபுல்லாக பார்த்துடணும். இப்போ எனக்கு திருவண்ணாமலை தொகுதி கிடைச்சால் நான் ஒரு எம்எல்ஏ வந்தேன்னா போய் மக்கள்கிட்ட சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு செஞ்சிடணும். இளைஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வியிலையும் சரி விளையாட்டுலையும் சரி முன்னெடுப்பான மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான். அதனால நான் இளைஞர்கள் நல்லா வருவாங்கன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில போதை பழக்கம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருது.
சோ அப்படிப்பட்ட நிலையில நம்ம அரசாங்கமே வந்து மதுக்கடைகளை நடத்துவதற்கான காரணம் என்ன? மதுக்கடை நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மதுக்கடை வந்து இப்போ ஸ்டாலின் வந்து தான் திறந்தது அப்படிங்கிறது இல்லை. எங்க வீட்லயே 2 பேரும் மதுவால இறந்து போயிருக்காங்க. அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மது பிராந்தி கடைன்னு திறந்தது யாரு? அம்மா ஜெயலலிதா இருக்கையில எம்ஜிஆர் இருக்கையிலேயே வந்ததுதான். அது அப்படியே பரம்பரையுமே வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் ஸ்டாலின் அத இதுங்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கூடிய வரையில் அதை முயற்சி சரி செய்வார். பனைக்குளத்தோட இன்னொரு ஜெயலலிதான்னு உங்களை பத்தி சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு ஜெயலலிதா தான் அந்த அம்மா ஆளுமை எனக்கு பிடிக்கும். நான் வந்து எதிர்க்கட்சியா இருந்தாலும் அந்த அம்மாவுடைய ஆளுமை எனக்கு பிடிக்கும். ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே வலிமையானவங்க தான், தெரியுதா? பெண்கள் வலிமையானா ஆனா அது என்னன்னா வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க, மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிருவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல பேசுவாங்க, அண்ணன் பேசுவா, அக்கா பேசுவா அப்படிங்கிற ஒரு தன்னடக்கத்துலதான் இருக்கிறது. ஆனா வலிமையில் நிறைஞ்சதுல பெண்கள் ஒட்டுமொத்த எல்லாருமே வலிமையானவங்க தான். கண்டிப்பா. உங்களோட ஒரு வலிமையா வந்து நீங்க எதை நினைக்கிறீங்க? என்னுடைய வலிமைன்னா என்னுடைய பேச்சு, என்னுடைய திறன், என்னுடைய உண்மை, என்னுடைய நேர்மை. திமுக அப்படிங்கிறது மக்களுக்கானதா இல்ல வாரிசுகளுக்கானதா? மக்களுக்கானதான். வாரிசுன்னு சொல்ல முடியாது. இப்ப அம்மா ஜெயலலிதா அந்த அம்மா ஆளுமை நான் எதுக்கு சொல்றேன், எதிர்க்கட்சியா இருந்தாலும் அந்த அம்மாவுடைய ஆளுமை எனக்கு எதுக்கு பிடிக்கும்னா அந்த அம்மாக்கு வாரிசு இல்லாததுனாலதான் அந்த அம்மாவுடைய சப்ஜெக்ட் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அந்த அம்மாவுக்குன்னு ஒரு வாரிசு இருந்தா இன்னைக்கு அந்த அம்மாவுடைய வாரிசு வந்து நிற்பாங்க. இப்ப அவங்க இல்லைங்கிறதுனால அந்த அம்மாவுடைய ஒரு எந்த இதுவும் இல்லாம போயிடுச்சு. அண்ணாவினுடைய சுயமரியாதை அப்படிங்கிறது மக்களுக்கானதா இல்ல தலைவர்களுக்கானதா? மக்களுக்கானது. ஏன் அதை மக்களுக்கானதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கான சொன்னா இப்ப இன்னைக்கு ஒரு மக்கள் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் சுயமரியாதையே கொடுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதனால அவங்க மக்களுக்கான சுயமரியாதை தான். எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. சோ அதை வந்து நீங்க வந்து டிஎம்கே வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? டிஎம்கே தேர்ந்தெடுத்தது காரணம்னு சொன்னா கலைஞர் எண்ணற்ற சாதனை எல்லாம் செய்தார். அதெல்லாம் படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் செய்தது இந்த பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவிலேயே முத விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தவரை கலைஞர் தான். பெண்களுக்குன்னு ஒரு சுய குழு அமைத்தது கலைஞர் தான். ஒரு சிமெண்ட் சாலை அமைத்தது கலைஞர் தான். அதே போல வந்து மின்சாரம் பாதை செல்வதற்கு வழித்தடம் அமைத்தது கலைஞர் தான். பல மேம்பாலத்தை கட்டியவர் கலைஞர் தான். பல பேருக்கு பிச்சைக்காரை மறுவாழ்வை கொடுத்தவர் கலைஞர் தான். கண்ணு தெரியாதவர்களுக்கு இலவச சிகிச்சை முகாம் பண்ணக்கூடியவர் கலைஞர் தான். அவருடைய இதை கேட்டோம்னா நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஆனா அவ்வளவு சாதனை செஞ்சிருக்காரு. அதனால நாங்க கலைஞர்ல தான் எப்போதுமே இருப்போம். அந்த கட்சி தான் எங்களுக்கு பிடிக்கும். எதிர்காலத்துல வந்து நீங்க வந்து வேற ஏதாச்சும் கட்சிக்கு மாறதுக்கான அறிகுறிகள் இருக்கா? நோ. ஏன் மேம்? ஏன்னா அதை நான் சொல்லிட்டேன்ல உங்களுக்கு, இதுல சுயமரியாதை, தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு. நீங்க கேட்கலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கேயும் ஒரு தவறு எந்த கட்சி வந்தாலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த கெப்பாசிட்டியத்தை நீங்க பார்க்கணும். எப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு கெப்பாசிட்டி இருந்துச்சு, இந்த கட்சியில எப்படி கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்காக தவறே இல்லாமல் நடக்க முடியாது. எப்போ ஒரு ஒரு தனி மனிதன் சுய ஒழுக்கத்தை கடைபிடிச்சானா அப்பத்தான் நாட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. சிஎம் எங்கேயே இருப்பாரு. இங்க செய்யற தவறுக்கு அவரை கொண்டு நம்ம சொல்ல முடியாது. சிஎம் அவருக்கு உண்டான இதுகளை எல்லாமே பண்றாரு. அரசியல் அப்படிங்கிறத வந்து மக்களுடைய பார்வையில ஒரு தவறான கண்ணோட்டமாவே இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு? அது ஏன்னு சொன்னா அந்த எதிர்கட்சிக்காரவங்க எல்லாம் மாத்தி மாத்தி மக்கள் மனசுல ஒரு இதை உருவாக்கிறது. அரசியல்ல வந்து எப்படின்னா எதிர்கட்சிக்காரங்க ஏன்னா குலைக்கிற நாயவும் குறை சொல்லாத வாயவும் நம்ம நிப்பாட்ட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால சுட்டியாத்த ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அதை ஒரு கண்ணோட்டம் ஒரு மாதிரியாவ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பல கோடி ரூபாய் வந்து நீங்க சம்பாதிச்சதா ஒரு விமர்சனம் வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன்ல. என்ன பாத்தீங்கன்னா ஒரு கிராம சபையிலோட வந்து 1 கோடி ரூபாய் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப மக்கள்லாம் வந்து என்ன ஒரு இயற்பா பாக்குறாங்க. 1 கோடி ரூபாய் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல இல்லைன்றாலும் மக்கள் வந்து என்ன ஏத்துக்கிற மாட்டாங்க. உடனே அந்த இடத்துல நான் பீச்சு கொடுத்துட்டேன். நான் எடுத்தது 1.5 கோடி, இவங்க 1 கோடின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சொன்னதோட மக்கள்லாம் என்ன இவன் 1 கோடின்னு சொல்றான், அந்த அம்மா 1.5 கோடின்னு சொல்றான். அவங்களுக்குள்ளே ஒரு கன்செப்ட் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அந்த மாதிரி நம்ம வந்து அப்படித்தான் குழப்புவாங்க. நம்மளும் குழப்ப தயாரா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் 1.5 கோடின்னு சொன்னீங்க? 1.5 கோடின்னா ஏன்னா அவங்க 1 கோடிங்கிறாங்க, நான் இல்லன்னு எடுக்கலன்னு அந்த இடத்துல மக்கள் ஏத்துக்கிறாரு. அப்ப நான் 1.5 கோடி எடுத்தவங்களா பாவம் மக்கள் என்ன சொல்றாங்க, நீ என்ன 1 தானே சொல்ற, எடுத்தமா 1.5 கோடிங்குது அப்படிங்கிற யோசிக்கிற தன்மைக்கு வந்து. நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் பண்ணிருக்கீங்க?
மக்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா, ஒரு 2 வருஷம் எனக்கு 2.5 வருஷம் கொரோனாவில் போயிருச்சு. அந்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் சாலை வசதி பண்ணியிருக்கிறேன், குடிநீர் வசதி பண்ணியிருக்கிறேன், புதுசா கிணறுகள் உருவாக்கி கொடுத்துருக்குறேன், அப்புறம் அருங்கதி சமுதாயத்திற்கு வந்து சுடுகாடு கட்டி கொடுத்துருக்குறேன். என்னால முடிஞ்ச அளவு பார்த்து பார்த்து செஞ்சு என்னுடைய பதவி முடிந்தாலும் பணிகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. இப்பவும் போய் நான் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள்கிட்ட, நம்ம தம்பி மாவட்டம் முத்துராமலிங்கம் அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லி அது வேணும் இது வேணும் எல்லாமே கேட்டு வாங்கிட்டு வந்து மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கு. நீங்க வந்து 5 வருஷமா வந்து பிரசிடென்டா இருந்திருக்கீங்க. சோ உங்களோட இந்த 5 வருஷம் பணி வந்து உங்களுக்கு எவ்வளவு சவாலா இருந்துச்சு, எவ்வளவு விஷயத்த வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இவ்வளவு விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணேன்னா, எதிரி எதிர்த்தாப்புலயே இருப்பான், துரோகி கூடவே இருப்பான். அந்த துரோகியை முறியடிச்சு நம்ம வெளியே வர்றதா பெரிய சாதனை. ஏன்னா துரோகி எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்புறமா போக அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது துரோகி. சோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு, சோ அந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொன்னா, நல்லவங்க மாதிரி நடிப்பா இல்ல. அதுதான் அது மக்களுக்கு எப்படி சொல்றோம்னா, பரீட்சையில எழுதல பாஸ் பண்ணிடுவோமோ இல்லையோங்கிறது அது 2வது பயம். எப்படி எழுதி பாஸ் பண்ணிடுவோம். ஆனா அந்த துரோகி கூட இருந்து நம்ம பாஸ் பண்றோம் பத்தியில, அதுதான் பெரிய விஷயம். எத்தனை பேர் இருக்கையில நாங்க எதுக்காக உங்களுக்கு ஓட் போடணும்? எத்தனையோ பேர் இருக்காண்டா மக்கள் வந்து இது யார் நல்லவங்க கெட்டவங்க மக்கள் அறிஞ்சுக்கிறவா இல்ல. இன்னைக்கு ஒரு எங்க போனாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிறோங்க, ஒரு பஞ்சாயத்தா இருக்கட்டும், எது போனாலும் நான் போய் போல்டா பேசுறேன் அப்படிங்கிறதுனால மக்களை என்ன தேர்ந்தெடுத்திருக்கேன். தாவேகா கட்சி வருங்காலத்துல வந்து எதிர்கட்சியா மாறுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கா? டிஎம்கே கூட்டத்தை விட டிவிகே கூட்டத்தை வந்து அதிகமான தொண்டர்கள் போறாங்களே, அதுக்கான ரீசன் என்ன?